சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்துவிட்டது இன்னொரு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மோதல். இந்திய விளையாட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் ஐசிசி மினி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி களை கட்டி வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 8 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் இந்த போட்டி நடைபெறுவதால் ரசிகர்கள் மத்தியில் ஆவல் கரைபுரண்டு ஓடுகிறது. சர்வதேச அளவிலான கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தான் மோதல் எப்போதுமே சிறப்புக்குரியது. இரு நாட்டு ரசிகர்களுமே போட்டி மீதான ஆர்வம் என்ற நிலையை தாண்டி ஆக்ரோஷம், நாட்டுப்பற்று, வெற்றியை வசமாக்கி விட வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பரிப்பு எண்ணங்களை மையப்படுத்தி இந்த 2 அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை ஒருவித படபடப்போடும் பதற்றத்தோடும் பார்த்து மகிழ்வார்கள். மேலும் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான அந்த பகை உணர்வு இந்த போட்டியில் அப்படியே எதிரொலிக்கும் விதமாக பரபரப்பும் படபடப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போட்டியில் பங்கேற்கும் 2 அணி வீரர்களும் தங்களுக்குள் இருக்கும் திறமைகளை தாண்டி மனவலிமையை திடப்படுத்துவதில் தான் அதிக சிரத்தை எடுப்பார்கள். அதே போன்றுதான் இரு நாட்டு ரசிகர்களும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் போட்டிகளை மிகுந்த உணர்ச்சி வசத்திற்கு ஆட்பட்டு பார்த்து ரசிப்பார்கள். பாகிஸ்தானில் தற்போது நடைபெறும் இந்த மினி உலக கோப்பை போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பிரிவில் இடம்பெற்று இருப்பதால் வரும் 23ஆம் தேதி இந்த 2 அணிகளும் லீக் சுற்றில் களம் காண இருக்கின்றன. இவ்விரு அணிகளுக்கும் இடையே இருதரப்பு தொடர்கள் கடந்த பல வருடங்களாக நடைபெறாத நிலையில் ஆசிய கோப்பை, உலகக்கோப்பை போன்ற போட்டிகளில் மட்டுமே பங்கேற்பதால் பரபரப்பு மேலும் அதிகரிக்கிறது. அதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இன்னொரு ஹை வோல்டேஜ் போட்டி ரசிகர்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கிறது. உயர் அழுத்த மின்சாரத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது போல் இந்தியா பாகிஸ்தான் போட்டி பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் என்பதால் எப்போதும் இதனை ஹை வோல்டேஜ் போட்டி என்றே சர்வதேச கிரிக்கெட் உலகம் வர்ணிக்கிறது. இந்த மினி உலகக்கோப்பை போட்டி பாகிஸ்தானில் நடைபெறும் போதிலும் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுகின்றன. இரு நாடுகளின் அரசியல் பிரச்சினை காரணமாக இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்துவிட்டதால் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் ஹைபிரிட் மாடலில் நடத்தப்படுகின்றன. அதாவது இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் வகையில் போட்டி அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி ஏ பிரிவில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்து ரசிகர்கள் இப்போதே பேசத் தொடங்கிவிட்டார்கள். மேலும் ஊடக உலகமும் இந்த போட்டி தொடர்பான செய்திகளில் மூழ்கி கிடக்கிறது. சமூக வலைதளங்களிலும் அது தொடர்பான காரசார விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாகவே உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை பாகிஸ்தானிடம் இந்தியா தோற்றது இல்லை என்ற வரலாறு மாற்றப்படவில்லை. என்றாலும் தற்போது நடைபெறும் ஐசிசி சாம்பியன் மினி உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா தோற்று இருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற ஐசிசி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா மகத்தான வெற்றியை பெற்ற போதிலும் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் தோற்று கோப்பையை பறிகொடுத்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பொறுத்தவரை இவ்விரு அணிகளுக்கு இடையிலான அனைத்து போட்டிகளிலுமே இந்தியாவை வெற்றி பெற்று வந்திருக்கிறது. சாதாரணமான லீக் போட்டி என்றாலே உச்சக்கட்ட பரபரப்பும் பதற்றமும் கொண்டதாகவே இருக்கும். அதிலும் இறுதிப் போட்டியாக இருந்ததால் இது ஹை வோல்டேஜ் போட்டியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை உலகக்கோப்பை போட்டிகளில் இந்தியாவிடம் தொடர்ந்து தோல்வி என்ற வரலாற்றை பாகிஸ்தான் மாற்றி காட்டியது. இந்த இறுதிப் போட்டியில் அந்த அணி இந்தியாவை தோற்கடித்து சாம்பியன் கோப்பையை வென்றது. இங்கிலாந்தில் லண்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் இந்தியாவின் பந்துவீச்சை துவம்சம் செய்து 338 ரன்களை குவித்தது. இதனை துரத்திய இந்திய அணியோ 158 ரன்களில் அடங்கியது. 180 ரன்கள் என்ற மிகப்பெரிய வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று இந்தியா வசமிருந்த ஐசிசி சாம்பியன் கோப்பையை தனது வசமாக்கியது. மிகுந்த ஆவலோடு இந்த போட்டியை பார்க்க சென்ற இந்திய ரசிகர்கள் உடைந்து போனார்கள். தொலைக்காட்சிகளில் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் எதையோ தொலைத்தது போல் விரக்திக்கு ஆளானார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா இதே பாகிஸ்தானை 124 ரன்கள் வித்தியாசத்தில் துவைத்தெடுத்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றிருந்தது. ஆனால் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில்தான் பதற்றமும் படபடப்பும் சேர்த்து இந்திய அணியை நிலைகுலைய செய்துவிட்டது. இந்த போட்டிக்கு பிறகு இப்போதுதான் ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்த இரு அணிகளும் மோத இருக்கின்றன. இடையில் கடந்த 2019 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா வழக்கம் போல் பாகிஸ்தானை தோற்கடித்திருந்தது. அதன் பிறகு மிக குறுகிய காலத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் போட்டியை காண்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு விளையாட்டு ரசிகர்களுக்கு மீண்டும் கிடைத்திருக்கிறது. இந்த போட்டியின் முடிவு எப்படி இருக்கும்? யாரெல்லாம் சாதிப்பார்கள், யாரெல்லாம் சோதிப்பார்கள்? ஸ்டம்புகளை தெறிக்க விடப் போவது யார், பந்துகளை பறக்க விடப் போவது யார் என்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறப் போகும் போட்டியில் தெரிந்துவிடும்.